திமுக கொண்டாடுறதுங்கிறது வந்து இந்த மேல்பூச்சி நாடகம். அதாவது நான் சோகமாக இல்லை, என்னுடைய மகனுடைய நண்பர்கள் வெளிநாட்டில் பதுங்கி இல்லை, என்னுடைய மகனுடைய நண்பர்கள் டாஸ்மாகோட டீலிங் பண்ணலை, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? அப்படியே இந்த கமலெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அழுவார் பாருங்கள். சில நடிப்பை காட்டுன்னா அந்த சிரிச்சுக்கிட்டே அழுகிற வேலையை தான், உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு வெளில சிரிக்கிற வேலையை தான் திமுக பண்ணும். 1230 கோடிக்கு நஷ்ட ஈடு கேட்டு அண்ணாமலை அவர்கள் மேல் நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க. தைரியம் இருந்தால், ஆண்மை இருந்தால், வீரம் இருந்தால், உங்களிடம் நியாயம் இருந்தால் அந்த கேஸை ஒழுங்காக நடத்தணும். கேஸை போட்டுட்டு நீங்கள் போய் உட்கார்ந்துருக்கிறீங்க. 10 லட்சம் அரசு கொடுத்தது, 10 லட்சம் திமுக கொடுத்தது, 6 லட்சம் மாதம் 15,000ன்னு அதிமுக எடப்பாடி ஐயா கொடுக்குறாரு, 1 லட்சம் அண்ணாமலை ஐயா கொடுத்தாரு. ஆக 27 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் கொடுத்து வாயை அடைச்சிட்டாங்க. அவன் வந்து இங்கே வந்து இத்தனை பேரை சாவடிச்சுட்டு போனான், அப்பாவி மக்களை சாவடிச்சுட்டு போனான், ஒரு ஹோட்டலில் தங்கினவங்களை சாவடிச்சுட்டு போனான், சுற்றி இருக்கிற ஏரியாவை 3 நாளைக்கு நிலைகுலைய செய்தான். அதுக்கு நீங்கள் கொடுத்த பதிலடி என்ன? அப்போ அந்த உயிர்கள்லாம் உங்களுக்கு துச்சமான உயிரா? உடனே என்ன சொல்லுவாங்க, இவர் ராஜினாமா பண்ணாரு, அவர் ராஜினாமா பண்ணாருன்னு. அவர் என்னுடைய ஆள் ராஜினாமா பண்றதுனால எனக்கு என்ன மாற்றம் வந்தது? ஸோ ஒரு 26 பேர் உயிரை கை வைத்த ஒரே காரணத்துக்காக பதறவிட்ட மோடிக்கும் இத்தனை 100 மக்கள் சத்த அந்த மும்பை விஷயத்துல 40 சம்பவம் நடந்திருக்கு 2004லேருந்து 14 வரைக்கும். அந்த 40 சம்பவத்துக்கு நீங்க திருப்பி கொடுத்தது என்ன? ஏய் பொறுமையாரு, என்னை சோதிக்காத, நான் வந்து சும்மா விட மாட்டேன், அவ்வளவுதான். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். கேடான திமுக ஆட்சிக்கு கேடயமா அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வியை டாக்டர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்காரு. கிருஷ்ணசாமியோட கேள்வியில நியாயம் இருக்கு. திமுக கிட்ட இருந்து நீங்க வேற எதையும் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தலைவிதி 5 வருஷம் நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் செஞ்சாகணும். அது எந்த அளவுக்கு போகாம பாத்துக்கிறதுங்கிறது மட்டும்தான். இந்த பஞ்சர் ஓட்டுற வேலையை எத்தனை வேலை பண்ணணும், டியூபை மாத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும். டியூப் மாத்துறதுக்கு காசு வேணும். 2026 வரும். ஆனால் அதுக்கு காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இவங்க விமர்சிக்கும் போது சட்டசபையில் முதலமைச்சர் வந்து எவ்வளோ கேவலமாக எடப்பாடியை விமர்சித்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். இவர்கள் விமர்சிக்கப்பட்டால் மட்டும் இவங்களுக்கு வந்து கோபம் வந்துருங்கிறத நம்ம பார்க்குறோம். போதை விஷயத்துலேயும் சரி, பெண்களுக்கான பாலியல் தொல்லை விஷயத்தில் ஒரு பொண்ணு வந்து போலீஸை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல, இந்த தெய்வ செயல்கிறவர் இப்படி பண்ணுறாருன்ட்டு ராஜ்பவன் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறத அதை தடுக்கின்ற வேலையை போலீஸ் பண்ணுறாங்கங்கிற அளவுக்கு ஒரு சீர்கெட்ட நிலைமை இருக்கும்னா கண்டிப்பாக அதை விமர்சித்து தான் ஆகணும். ஏன்னா இவங்க போகிறதுக்குள்ளே எத்தனை இடத்த தப்பு பண்ணிட்டு போயிடுவாங்கங்கிறத சொல்ல முடியும். உதாரணத்துக்கு வேறு நாடோடு நம்ம போர் போடுறோம்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஒரு டீசன்சி இருக்கும், ஒரு டெமோக்ரஸி இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். பாகிஸ்தானோட நீங்கள் போரிட்டா அவங்க விடுற பொம்மைகள்லாம் எங்கே வேணாலும் வரும். சிவிலியன்ஸ் இடத்துக்கு வரும், கோவிலுக்கு வரும். கேட்டால் என் மசூதியை நீங்கள் உடைச்சிட்டீங்கன்னுமா. இவன் மசூதியை தீவிரவாத அமைப்பினுடைய முகாம்குள்ளே வச்சுருந்தா தீவிரவாத முகாமை அழிக்கும் போது மசூதி அழியத்தானே செய்யும். அப்போ அதுக்கு வந்து நான் உடனே உன்னுடைய இதை பஞ்சாபில் இருக்கிற கோவிலை கோல்டன் டெம்பிள் அழிக்கிறேன், திருப்பதியை அழிக்கிறேன்ட்டு இறங்குவான். நீங்கள் அப்போ அவனுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? நாம் தற்காத்து கொண்டு, கொசுக்கிட்டேருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளுகிறோமோ அப்படி தற்காத்து கொண்டு பண்ணணும். திமுக விஷயத்துலையும் அதே மாதிரி தான். அதனால தான் அவருடைய விமர்சனம் அவ்வளோ காட்டமாக இருந்திருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீதிமன்றமே பேசியிருக்கேன். அதாவது பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய விஷயங்களை நீதிமன்றம் வந்து இந்த மாதிரியான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படிங்கிற விஷயத்த பேசியிருக்காங்க. ஆனா வந்து அது வந்து எழுத்துப்பூர்வமா இல்ல, அதிகாரமாக இல்ல, வார்த்தைகளாக பேசியிருக்காங்க. இல்ல, நீதிமன்றங்கள் கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. நீதிமன்றம் எதை வேணாலும் கேட்கலாம். ஆனா அது வந்து எழுத்துப்பூர்வமா இருக்கு. நான் வரேன். பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அரசியல் பேசும், மக்கள் பிரதிநிதிகள் அங்கே இருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம். கோர்ட்டில் வந்து அதை பேசக்கூடாதுங்கிறத தப்பு. அப்போ அதாவது கோர்ட் இதில் பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ டாஸ்மாகில் யாரோ லஞ்சம் வாங்கினதுக்கு நம்ம டாஸ்மாகில் ரைடு நடத்தலை.
டாஸ்மாகில் ஏதோ ஒரு ஊழல் நடந்ததுக்கு நம்ம டாஸ்மாகை ரைடு நடத்தலை. டாஸ்மாகை வைத்துக்கொண்டு ஒரு தவறு நடந்திருக்கு. அது வந்து செகண்ட்ஸுங்கிற பேரில் சாராயம் வாங்கப்பட்டு அது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டிலரிக்கு போய் அங்கேருந்து ஏற்றுமதி ஆகுதுங்கிறது வந்து நம்ம டாஸ்மாகில் தான் போய் பண்ணி ஆகணும். இப்போ சட்டசபை நம்மளுடைய இதுக்கு போய் நம்ம வந்து ஒரு ரைடு நடத்தணும் அப்படின்னு சொன்னால் எதுக்கு நடத்துகிறோம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி முக்கியமான ஒரு ஆவணத்தை தன்னுடைய கேபினில் வச்சுருக்காருன்ற ஒரு டவுட் வந்ததுன்னா அங்கே போய் தான் அதை நடத்த முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்காம கோர்ட் வந்து நீங்கள் ஃபெடரல் சிஸ்டத்துக்கு எதிராக இருக்கீங்களாங்கிற கேள்வி கேட்டது தவறு. முதல்ல அந்த தவறுங்கிறது வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது நீதிபதி வந்து இன்ட்ராக்ஷனில் நிறைய பேசுவாங்க. சாமானியர்களுக்கு புரியணும் அப்படின்னா சாலமன் பாப்பையாவுடைய பட்டிமன்றத்தை பார்த்தீங்கன்னா நடுநடுவில் அவர் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் அடிப்பார். அவ்வளோதான், உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, நீங்கள் கிளம்பலாம், இவங்க உங்களை போட்டு தாளிச்சிட்டாங்க அப்படின்வாங்க. உடனே அடுத்த நாள் தினகரனின் சாலமன் பாப்பையா பாரதி பாஸ்கர் டி ராஜாவை, ராஜா தானே இருக்குது, ராஜாவை தாளித்து விட்டார் அப்படின்னெல்லாம் ஹெட்லைன்ஸ் போட்டால் அது முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம், ஊடகத்தினுடைய முட்டாள்தனம். அவர் கமெண்ட் அடிக்கிறதுங்கிறது யாருக்கும் முக்கியம் இல்லை, தீர்ப்பு தான் முக்கியம். கண்டிப்பா. இப்போ தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒதுக்கிடல, இல்லைன்னு சொல்லலை. ஆஃப்டர் ஆல் மனுவு கொண்டு போனது டாஸ்மாக். அப்போ மனுதாரருடைய கேள்விகளை தான் நீதிமன்றம் வந்து ஆனா இப்ப வரைக்குமே வந்து அது தீர்ப்பு கிடைச்சது போல தானே திமுக கொண்டாடி. இல்லை, திமுக கொண்டாடுறதுக்கு ஒரு அளவே கிடையாது. ஹால் டிக்கெட் வந்த உடனே வெற்றி பெற்று விட்ட டாக்டர் சரவணன் அவர்களேன்னு கொண்டாடிடும். ஹால் டிக்கெட் தான் வந்திருக்கும், அதுக்கப்புறம் போய் அவன் எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணுங்கிற தொல்லையெல்லாம். திமுக கொண்டாடுறதுங்கிறது வந்து இந்த மேல்பூச்சி நாடகம். அதாவது நான் சோகமாக இல்லை, என்னுடைய மகனுடைய நண்பர்கள் வெளிநாட்டில் பதுங்கி இல்லை, என்னுடைய மகனுடைய நண்பர்கள் டாஸ்மாகோட டீலிங் பண்ணலை, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? அப்படியே இந்த கமலெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அழுவார் பாருங்கள். சில சீனில் நடிப்பை காட்டுன்னா அந்த சிரித்துக்கிட்டே அழுகிற வேலையை தான், உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு வெளில சிரிக்கிற வேலையை தான் திமுக பண்ணும். அதை எல்லாத்தையும் தூக்கி புறந்தள்ளிருங்க. அவங்கக்கிட்ட காசு இருக்குது, அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க ஒரு செய்தி கொடுத்தா அதை உடனே போடுறதுக்கு எத்தனையோ 1230 கோடிக்கு நஷ்ட ஈடு கேட்டு அண்ணாமலை அவர்கள் மேல் நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க. தைரியம் இருந்தால், ஆண்மை இருந்தால், வீரம் இருந்தால், உங்களிடம் நியாயம் இருந்தால் அந்த கேஸை ஒழுங்காக நடத்தணும். கேஸை போட்டுட்டு நீங்கள் போய் உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி திமுக கொண்டாடுவதற்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கட்டுமே. அதனால என்ன, 2026 முடிய போகுது, முடிஞ்ச அளவுக்கு பணத்தை செலவு பண்ணிட்டோம். அமலாக்கத்துறையை அடக்குது உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்க முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஏதோ ஒரு பத்திரிகை, மவுண்ட் ரோட்டில் இருக்கிற பத்திரிகை ஆஃபீஸ் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் யூனியன்லாம் வச்சுக்கிட்டு அந்த பத்திரிகையை அடக்கி அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து நான் தான் அந்த பத்திரிகையை காப்பாற்றினேன்னு கதை விடுறதுக்கும், அது பின்னாடி அங்கேயே போய் சரண்டர் ஆகி இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே எழுதுறதுக்குமான விஷயம் அல்ல இது. ஈடிங்கிறது ஒரு என்டிட்டி, அதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை இவங்க என்ன சொல்கிறாங்க, 40 எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கேஸை நடத்துகிறீங்க. அந்த 40 எஃப்ஐஆரும் அதிமுக காலத்தில் போடப்பட்டது. இதானே இவங்களுடைய குற்றச்சாட்டு. நீ ஏன் போடலை? இப்போது 10 ரூபா வாங்குறத பற்றி செந்தில் பாலாஜி ஐயா என்ன சொல்கிறாரு, முதல்ல தெரியாதுன்னாரு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இது அதிமுக காலத்துலேருந்தே இருக்குங்கிறார். அப்போ எஃப்ஐஆர் வந்திருந்தா இப்பயும் வந்திருக்கணும்ல. அப்போ டிவிஎஸ்சி உள்ள புகுந்து ஒரு புகாரை எடுத்துக்கொண்டிருந்தா இப்பயும் எடுத்துருக்கணும்ல. இப்பயும் வரமாட்டேங்குது. 48 பேர் ரம்மியில் செத்து போனாங்க, அந்த ஒரு ஆளுநர் கையெழுத்து போடுற வரைக்கும். உடனே இவங்க அந்த 48 பேருடைய சாவுக்கு ஆளுநர் தான் காரணம்னாங்க. அவர் கையெழுத்து போட்டார், இன்னொரு ரம்மி ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னொரு ரம்மி ஓடிட்டு இருக்குல்ல. அப்போ இப்போ சாவுங்கிற கணக்கெல்லாம் யார் எழுதுவா? பத்திரிகை அதை எழுதலைன்னா எப்படி உங்களுக்கு எனக்கும் தெரியும்? அந்த மாதிரி இவங்க புகார் எடுத்துக்கொள்ளவில்லையே அப்படின்னு சொன்னதுனால ஈடி சும்மா இருக்கணுங்கிற. ஈடி எந்த புகாரை வேண்டாலும் எடுத்துக்கலாம். ஒரு அரசுங்கிறது அதிமுக அரசா திமுக அரசாங்கிறது முக்கியம் இல்லை. திமுக தன்னுடைய வாழ்க்கையில் 2 அரசு தொடர்ந்து நடத்த போகிறதில்லை. அப்படி 2 அரசு தொடர்ந்து நடத்தி அதுக்கு ஸ்டாலின் ஐயாவே முதலமைச்சராக இருந்தாலும் அந்த அரசு வேற இந்த அரசு வேறன்னு நீங்கள் பேச முடியாது. தமிழகத்துக்கு இருக்கிறது ஒரே அரசு தான். ஆனால் அந்த அரசின் ஒரு தவறை இந்த அரசு மேலே நீங்கள் குற்றஞ்சாட்ட முடியாது. அது முடிஞ்சிருச்சு, கலைஞ்சிருச்சு இல்லையா? அந்த 5 வருடம் முடிஞ்சது, கலைஞ்சாச்சு அல்லது கலைச்சிட்டாங்க, வாட் எவர் இட் இஸ். அப்போது டிவிஎஸ்சி எந்த ஒரு புகாரையும் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இடி சும்மா இருக்கணுங்கிற, அதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும். அந்த முகாந்திரத்தை எடுத்துக்கொண்டு அது வருது, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் இவ்வளவு இந்த 4 வருடங்களாக போகாத முதல்வர் இன்னைக்கு, அதாவது இடி வந்து ஒரு பக்கம் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க,
இதே சமயத்துல அவசரமாக அவசர பட்டியலில் டாஸ்மார்க்கினுடைய விசாரணையை கோர்ட்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயத்த எடுத்தாங்க. இந்த சமயத்துல உடனே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நானும் போய் நிதியை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இவ்வளவு காலங்கள் நிதியை நிதி கொடுக்கறதுக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளானிங் கமிஷன்ல வேற விஷயம். ஃபினான்ஸ் கமிஷன் தான் அந்த முடிவெல்லாம் எடுக்கும். பணம் கொடுக்கறது கொடுக்காதுங்கிறதுலாம் ஃபினான்ஸ் கமிஷன் எடுக்கிறது. நீத்தி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திட்டங்களை முன்னிறுத்தி அடுத்த வருடம் இந்தியா இதை நோக்கி போகணும், அடுத்த 5 வருடம் இந்தியா இதை நோக்கி போகணும், அது பிளானிங் கமிஷன். அடுத்த வருடம் இந்தியா இதை நோக்கி போகணும், அது நீத்தி ஆயோக். அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மீட்டிங்க்கு இவர் போகிறதுனாலேயோ அந்த சந்தில் ஒரு கேப் கிடைக்கும், அந்த கேப்பில் போய் ஒரு தனியாக மோடி ஐயாவை சந்திக்கிறதாக இருந்தால் கேட்டிருக்காரு, கிடைக்கும். அந்த கேப்பில் போய் சந்திக்கிறதாக இருந்தால் அதன் மூலமாக இவருடைய எந்த ஒரு ஊழல் வழக்கும் இதுவாக போகிறதில்ல. மோடி ஸ்டாலின் ஐயா சந்தித்த உடனே அப்படியா உங்களுடைய 40,000 கோடி ஊழலை நாங்கள் மன்னித்து விட்டோம், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு நான் சொல்லுவார். முடிஞ்சால் அதுலேருந்து ஏதாவது தகவல் வந்தால் அதை வச்சு இன்னும் முடுக்கி விடுவார் ஒழிய சாதாரணமாக பாகிஸ்தானை 2 அட்டாக்ல சாவடித்த வேலையை மற்றவங்க பார்த்துக்கணும். பாகிஸ்தான் ஒரு தவறு செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை சின்னதாக செய்தவுடன் 26 பேரை கொன்றவுடன் இங்கிருந்து போன அட்டாக் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்தியா. நான் பிஜேபி மோடி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லலை, அதுதான் இந்திய பேரரசு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவர் இங்கே போகிறதுனால நிதியெல்லாம் எதுவும் வரப்போறதில்லை. இவர் போறதுனால என்ன நடக்கும்னு கேட்டா சொல்லிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம கோர்ட்லயும் கேஸ் போட்டிருக்காரு இல்லையா? 3 விஷயம் தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்கவில்லை அப்படின்னு 3 விஷயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. ஒன்று, இன்னைக்கு அவர் மோடியை சந்திக்கிறாருங்கிறது மட்டும் ஒரு விஷயம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 45 நிமிடம் டிஆர் பாலு ஐயா அண்டு கனிமொழி அண்டு ஸ்டாலின் ஐயா மோடியை சந்திச்சாங்க. சந்திக்கும் போது அவங்க வெளியில் நல்ல சூழ்நிலை தெரிகிறது, இது தொடரும் என்று நம்புகிறோம் அப்படின்னு தான் அவர் பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த டோல்டட்னு சொன்ன அந்த பேட்டி எடுத்து பாருங்கள். அது அப்போ நடந்தது தான். ஆனால் அதுக்கப்புறம் அண்ணாமலை ஐயா கேட்டதுக்கப்புறம் இந்த மெட்ரோக்கான நிதிங்கிறது நாங்கள் பங்கெடுத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அப்பயும் சந்திச்சாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தூத்துக்குடியில் ஒரு பெரிய புயல் பிரச்சனை வந்த பொழுது இவர் இந்தி கூட்டணிக்கு போயிட்டார். இந்தி கூட்டணியில் போய் பேசி எப்படியாவது மோடியை கவுக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தார். இங்கே தூத்துக்குடியில் பிரச்சனை ஆயிடுச்சு. ராத்திரியாக 10:15 அப்பாயின்மெண்ட் வாங்கி மோடி ஐயாவை சந்திச்சுட்டு வந்தார். ஸோ மோடி ஐயாவை சந்திச்சு வர்றதுங்கிறது நீங்கள் எதற்காக வேண்டுமானாலும் பண்ணலாம். தேவையில்லாமல் போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தீங்கன்னா அவர் அங்கேருந்தே முடிச்சு விட்டு போயிடுவார். ஒழுங்காக கரெக்டாக நான் மாநிலத்தை பற்றி பேசிட்டு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அதை நான் எப்போதுமே அந்த ஆங்கிளில் பார்க்கல. நீங்கள் இது இப்போ பார்க்கறது இல்லை, இதுக்கு முன்னாடி 3 முறை பார்த்துருக்காரு. ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இல்லை, இந்த 1 வருடத்துக்கு உள்ளதாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு இவர் போகாமல் இருந்தது தவறு. நான் ஊரில் இல்லைனாலும் எனக்காக ஒருத்தர் அனுப்பலாங்கிற சிஸ்டம் தான் எங்கேயுமே இருக்கும். எந்த சிஸ்டமும் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. அதை அவங்க பொய் சொல்கிறாங்க. நாங்கள் வேறு ஆளை அனுப்பிச்சோம்னு பொய் சொல்கிறாங்க, வேறு ஆளை அனுப்புறதுக்காக கேட்டோம் அவங்க மறுத்துட்டாங்கன்னு பொய் சொல்கிறாங்க. இவங்க கலந்து கொள்ளலைங்கிறது தான் உண்மை. போன முறை இவர் புறக்கணிப்பதற்கு காரணங்களை எடுத்து சொன்னார். இந்த காரணங்களுக்காக நான் பண்ணலன்னார். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சா? அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சா? இவர் இல்லைன்னா மன்னிச்சு விட்டாரா? ஏன்னா இவர் உலகமக சமூக காவலர். இவர் ஒருவேளை மோடியை மன்னிச்சு விட்டேன் போனா போது இந்த வாட்டி நான் வர்றேன் அப்படின்னு போறாரா? தெரியாது. ஸோ ஒரு பொறுப்பான ஃபெடரல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது ஒரு நல்ல விஷயம். கையில் கொடிய 120 வருடங்களாக கொடிக்கம்பத்தை வேறு எதுக்காக பயன்படுத்தினவங்க முதல் முறையாக ஒரு கொடிக்கம்பம் அதில் மூவர்ண கொடி அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டு நின்றார் பாருங்க. அது மிகப்பெரிய விஷயம். அப்படி பாராட்டிட்டு விட்டுறலாம். ஆனால் அதற்கும் நீங்கள் டெல்லிக்கு போய் இந்த கவுண்டமணி சூரியன் படத்தில் சொல்கிற மாதிரி டெல்லிக்கு போகிறேன்னு சொல்கிறது மாதிரி துரைமுருகன் போனாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, செந்தில் பாலாஜி போனாலும் ஒன்று. ஆனால் தன்னை சார்ந்தவர்களுக்கு சமிஞ்சைகள் கொடுக்கலாம். அப்படி போய் மீட் பண்ணிட்டாரப்பா அப்படின்னா ஏதோ டீலிங் ஆயிடுச்சு அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு மூச்சு காற்றை சுவாசிக்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் கொண்டு வரலாம். வேற ஒன்றும் பெருசாக நடந்தது. இப்போ இன்னைக்கு மா சுப்பிரமணியன் அவர்கள் மேலே அந்த சிட்கோ விவகாரம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் அவர் மேயராக இருக்கும் பொழுது அந்த நில அபகரிப்பு ஊழல் நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது இப்போ அவர் அமைச்சராக இருக்கிறாரு. இப்போ அரசியல் சாசனத்திற்கு ஒரு கேள்வி இருக்கு. இவர்
இவரை விசாரிக்க அரசிடம் பர்மிஷன் கேட்கணுமா இல்ல ஆளுநர் கிட்ட கேட்கணுமா? ஆளுநர் கிட்ட தான் கேட்கணும். இப்ப இந்த 2 விவகாரம் போயிட்டு இருக்கிற விஷயத்துல இன்னும் அதுக்கான தீர்ப்பு வரல. ஆனா மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் அமெரிக்கா போயிருக்காரு. என்ன காரணம்? இல்ல அதாவது அவர் ஏன் அமெரிக்கா போனாருன்னு எனக்கு தெரியாது. அவர் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு அப்புறமே நிறைய வெளியில போனாரு. அதை பற்றி நான் விமர்சிக்க விரும்பல. ஆளுநரை கேட்கணுங்கிற சூழ்நிலை எப்போ வரும்னா, நான் மறுதளித்தாதான். நான் ஒரு அமைச்சர், என்னை விசாரிக்கிறதுக்கு தடை வேணும்னு கேட்டா தான் ஆளுநர் உள்ள வருவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஆளுநரை போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க என்னை விசாரிக்கிறீங்க, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன், மேட்டர் முடிஞ்சிருச்சு. இதுல ஆளுநருக்கு வேலை இல்லை. ஆளுநர் பதவிங்கிறது ஒரு போஸ்ட்மேன் பதவின்னு வளரிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு தான் புரியணும் ஆளுநருடைய ஆக்சுவல் பொசிஷன் என்ன. அவர் ப்ரொடெக்டர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிறது, அதாவது ஜனாதிபதியின் நேரடியான அதிகாரி. ஜனாதிபதியால் 32 இடத்துல இருக்க முடியுமா, 36 இடத்துலையும் இருக்க முடியுமா, மாநிலம் யூனியன் டெரிட்டரின்னு கிடையாது. அந்தந்த இடத்துல அவங்க டைரக்டாக பேசுறது அவங்க தான் பேசுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான். இப்போ ஸ்டாலின் ஐயாவை பார்க்கணும்னா 4 விதமாக நீங்கள் பார்க்கலாம். கொடுக்கறதுக்காக பார்க்கலாம், வாங்கிறதுக்காக பார்க்கலாம், கேட்கறதுக்காக பார்க்கலாம், வேண்டுவதற்காக பார்க்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் ஒரு ஆள் வச்சிருப்பாரு இல்லையா. கொடுப்பதற்கு ஒரு ஆள், வாங்குவதற்கு ஒரு ஆள்னு வச்சிருப்பாங்க. அது இல்லைங்க, நல்ல விஷயங்களை கொடுப்பதற்கும் நல்ல விஷயங்களை வாங்குவதற்கும் அதுக்கெல்லாம் வச்சிருப்பாங்க ஆள். ஆனால் ஜனாதிபதிங்கிற மூத்த குடிமகன் அல்லது மகள் அவங்க ஒரு ஸ்டேட்ல வச்சிருக்கிறது தான். இவங்க இந்த அண்ணாதுரை தான் ஐயா தான் குழப்ப ஆரம்பிச்சாரு. ஆட்டுக்கு தாடிங்கிற பேர்ல குழப்ப ஆரம்பிச்சாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கும் நீங்க சொல்ற இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. மா சுப்பிரமணியம் ஐயா நான் விசாரணை எதிர்கொள்கிறேன்னு சொல்லிட்டா எந்த கேள்வியும் கிடையாது. இன்னைக்கு கள்ளச்சாராயம் விவகாரம் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில நடந்தது. ஆனா இப்ப வரைக்குமே அதற்கான தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. எதிர்கட்சியும் குற்றம் சாட்டியிருக்கு. இதுல அவருடைய தங்கை, அதாவது அந்த இடத்துல இருந்த தினேஷ் அப்படிங்கிறவருக்கு சரியான உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க போலீஸ் காவல்துறை நடந்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் சாட்டியிருந்தாரு. அவர் தாமதமாக மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போனதுனாலதான் உயிர் போயிடுச்சு. அந்த நிலையிலேயே கீர்த்திகாவுக்கும் அவருடைய தங்கை அவருக்கும் இதே ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கு திமுக அரசு. இன்னைக்குதான் கள்ளச்சாராய விவகாரத்துல அவங்களுடைய முகம் தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு குற்றம் சாட்டி இருக்காரு. இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிற விவகாரமும் இந்த டாஸ்மாக் விவகாரமும் எப்ப சார் தமிழ்நாட்டுல முடியும்? இல்ல, டாஸ்மாக் எப்ப முடியும் அப்படின்னா கூட்டணி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முடியும் போது கண்டிப்பா அண்ணாமலை ஐயா சொன்ன மாதிரி கல்லு அப்படிங்கறத கொடுத்தால் ஆட்டோமேட்டிக்கா அது இதுலன்னு சொல்லி போதைங்கிறது எத்தனையோ விதத்துல நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுது. புகழ் போதை, சொத்து போதை, ஆடம்பர போதை, எல்லா போதையும் வச்சுட்டு தான் இருக்கும். குடிக்கிறவன் மட்டும் மட்டமானவன் நான் சொல்ல மாட்டேன். அவன் கஷ்டத்துக்கு அவன் போய் ஏதோ பண்ணிட்டு போறான். கேள்வி என்னன்னா, திமுக ஆட்சியில கள்ளச்சாராயம் வர்றத அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா டாஸ்மாக்குங்கிறது அவங்களுடைய அமைச்சர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ அங்கே தான் பணம் வரணும். கள்ளச்சாராயத்தில் பணம் நீத்து போகக்கூடாது. இவங்க 180 ரூபாய்க்கு கொடுக்குற 90 ml பாட்டிலுக்கும் அவன் கள்ளச்சாராயம் ஒரு கப்பு 10 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கும் விட மாட்டாங்க. அதாவது டென்ட் கொட்டா இருக்கிற வரைக்கும், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இப்போ அந்த தேட்டர் மேலே எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. டென்ட் கொட்டா இருக்கிற வரைக்கும் தேவி பேரடைஸில் எதுக்கு போய் பார்க்க போகிறீங்க? அப்போ தேவி பேரடைஸ் என்ன பண்ணும்? முடிஞ்சதுன்னா நிறைய, அதாவது இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பிவிஆர் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா பக்கமும் கொண்டு போக பார்க்கும். அது எதை போய் முடிச்சு விடும்? டென்ட் கொட்டாயை தான் முடிச்சு விடும். ஸோ கள்ளச்சாராயத்தை விற்க வைக்கிறதுங்கிறது திமுகவுடைய நோக்கமாக இருக்காது. தவிர்க்க முடியாத இடங்கள்னு இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது நிறைய மலைப்பகுதிகள் சார்ந்த ஒரு இடம்னு இருந்ததுன்னா அங்கே காய்ச்சுவதை இவங்களால் தடுக்க முடியாது. அங்கே உயிர் போகின்ற அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு வேலை நடக்கிறதுங்கிறது தான் இவங்க தடுக்க. ஏற்கனவே இவங்க 20 லட்ச ரூபா 27 லட்ச ரூபா கொடுத்து வாய மூடி இருக்காங்க. 10 லட்சம் அரசு கொடுத்தது, 10 லட்சம் திமுக கொடுத்தது, 6 லட்சம் மாதம் 15,000ன்னு அதிமுக எடப்பாடி ஐயா கொடுக்குறாரு, 1 லட்சம் அண்ணாமலை ஐயா கொடுத்தாரு. ஆக 27 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் கொடுத்து வாயை அடைச்சிட்டாங்க. ஸோ அதிலிருந்து எதுவும் பெருசாக நடந்துட போகிறதில்ல. இந்த மாதிரியான விவாதம் நிற்கணும்னு சொன்னால் அது லோக்கல் போலீஸுக்கு சுதந்திரம் கொடுத்தால் மட்டும்தான் நிற்கும். அதிமுக ஆட்சியில் இந்த கள்ளச்சாராயம் பெருசாக இருக்காது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் காவல் நிலையத்துக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும். காவல் நிலைய அதிகாரி இருக்காரு, யாராக வனல் இருந்துட்டு போட்டோம், அங்கே ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சினா அங்கே உபத்திரம் இல்லாத வரைக்கும் பார்த்துப்பாரு. அதன் மூலமாக உபத்திரம் வரும்னா கண்டிப்பாரு. ஏன்னா அவருக்கு அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. நாளைக்கு இவர் தான் போய் கோர்ட்டில் பதில் சொல்லணும். ஸோ அந்த சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா தான் கள்ளச்சாராயம் நிற்கும். ஆனால் இவங்க இருக்கிற வரைக்கும், டாஸ்மாக் இருக்கிற வரைக்கும் கள்ளச்சாராயத்தை வளர்த்து விடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருப்பாங்க. நாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது.
இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து ஒவ்வொரு எம்பிக்களையும் ஒவ்வொரு பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புவதாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இதுல இந்த டைம்ல வந்து நம்மளுடைய மோடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையா பேசியிருந்தாரு. சிந்தூர் தான் என்னுடைய உடம்புல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. இதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் கேலித்தனமான ஒரு விஷயத்தை கேமராவை பார்த்த உடனே பிரதமருக்கு வந்து அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரத்தம் அப்படிங்கிற மாதிரி ஏளனமாக பேசியிருந்தார். அதுவும் வந்து இன்னைக்கு சர்ச்சையாயிட்டு இருக்கு. ராகுல் அவர்கள் வந்து ஒரு இந்தியனாக செயல்படாமல் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவருடைய விமர்சனங்களை வச்சுட்டே வர்றதுக்கு காரணம் இந்தியனாக செயல்பட மாட்டேங்கிறாருன்னு நான் குற்றம் சாட்ட மாட்டேன். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுடைய பிரதமரை பேசுவது வந்து தவறு. அது வந்து அந்த குடும்பத்துக்கே, அதாவதுங்க ஒரு குடும்ப ஆட்சி இருக்கக்கூடிய கட்சியில் நீங்கள் யாரையாவது திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு திமுகவை சார்ந்த யாரோ ஒரு மச்சினிச்சியோடைய குழந்தையாவை நீங்கள் திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தையா போய் மச்சினிச்சிக்கிட்ட சொல்லும், மச்சினிச்சி போய் மாமன்ட்ட சொல்லுவான், மாமன் போய் நேராக சிற்றரசர்கள்கிட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா பேரரசர்கள்கிட்ட சொல்லுவாங்க. இது வந்து காங்கிரஸ்லையும் இதே மாதிரி தான், அதுவும் ஒரு குடும்ப ஆட்சி தான். ஆக இந்த மாதிரியான இருக்கிற சிஸ்டத்தில் இஷ்டத்துக்கு வாய விடுவாங்க. நான் என்ன கேட்குறேன், பாம்பேயில் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்தது, மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி. அந்த கொடூரத்துக்காக இவங்க திரும்பி பாகிஸ்தானுக்கு என்ன ரிட்டாலியேட் பண்ணாங்க? அவன் வந்து இங்கே வந்து இத்தனை பேரை சாவடிச்சுட்டு போனான், அப்பாவி மக்களை சாவடிச்சுட்டு போனான், ஒரு ஹோட்டலில் தங்கினவங்களை சாவடிச்சு போனான், சுற்றி இருக்கிற ஏரியாவை 3 நாளைக்கு நிலைகுலைய செய்தான். அதுக்கு நீங்கள் கொடுத்த பதிலடி என்ன? அப்போ அந்த உயிர்கள்லாம் உங்களுக்கு துச்சமான உயிரா? உடனே என்ன சொல்லுவாங்க, இவர் ராஜினாமா பண்ணாரு, அவர் ராஜினாமா பண்ணாருன்னுவாங்க. என்னுடைய ஆள் ராஜினாமா பண்ணுறதுனால எனக்கு என்ன மாற்றம் வந்தது? இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அரியலூரில் நடந்ததுக்காக இவர் சாஸ்திரி வந்து ராஜினாமா பண்ணியிருக்க வேண்டாம், பண்ணதுனால என்ன மாற்றம்? அந்த அதிகாரிகளுக்கு ஒரு கவலை இருந்திருக்கும், சே நம்மால் போயிட்டாரியா அப்படின்னு ஒரு கவலை இருந்திருக்கும். அடுத்தது திருப்பி அதே கதை தானே. ஸோ இவங்க பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரியான ரிட்டாரியேஷன் கொடுத்தாங்க, என்ன பதிலடி கொடுத்தாங்க? இப்ப நாம கொடுத்தோமே, கதறி அடிச்சுட்டு போய் விழுந்தான்ல, அமெரிக்காவில் போய் காலில் விழுந்தான். அமெரிக்கா காலையே என்னுடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் நீ அசிங்கப்படுத்துற, என்னுடைய மார்க்கெட்டே கெட்டு போயிடும், நான் சும்மா ஏதோ ஜுஜுபி சைனாவை பார்த்து காப்பி அடிச்சு உனக்கு வித்துக்கிட்டு இருக்கிறேன், எங்கிட்ட காசு இருக்குங்கிறதுனால அவமானப்படுத்தாதுன்னு சொல்லி அதுவும் இறங்கிருச்சு. ஸோ ஒரு 26 பேர் உயிரை கை வைத்த ஒரே காரணத்துக்காக பதறவிட்ட மோடிக்கும் இத்தனை 100 மக்கள் சத்த அந்த மும்பை விஷயத்தில் 40 சம்பவம் நடந்திருக்கு 2004லேருந்து 14 வரைக்கும். அந்த 40 சம்பவத்துக்கும் நீங்கள் திருப்பி கொடுத்தது என்ன? ஏய் பொறுமையாரு, என்னை சோதிக்காத, நான் வந்து சும்மா விட மாட்டேன், அவ்வளோதான். பாகிஸ்தான் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு பாகிஸ்தான் எந்திரிக்குமா? பலூச்சிஸ்தான் வெள்ளம் வந்தது இல்லை, இன்னும் 3ஆ பிரியும் இல்லை. அப்படித்தான் கொடுக்கணும் பதிலடி. இவர் கேள்வி கேட்கலாம், தப்பே கிடையாது. ஆஃப்டர் ஆல் அவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன், அவர் கேள்வி கேட்டு தான் ஆகணும்.